அதில் முதல் விஷயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனின் தொடர்பை கொடுத்து வளர்க்கணும். பள்ளி பருவத்தில் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அந்த பிள்ளைகள் மிகச்சிறப்பாக அத்திபு அவுலாதக்கும், உங்கள் ஆண் மக்களுக்கும், அவுலாது என்றால் ஆண் மக்கள் பெண் மக்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் ஒழுக்கம் கொடுங்கள். இன்னைக்கு குழந்தைகள் வளர்ப்பில் இருந்து உருவாக வேண்டும். ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அழகாக உருவாக்குங்கள். அல்லாஹ்வின் தொடர்பை அவனோடு இருக்க பழக்குங்கள். இபாதத்தை சொல்லித் தாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹ்வின் கண்காணிப்பு உன்னோடு இருக்கிறது, அவன் பார்க்கிறான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்யுங்கள். மாறுங்கள். நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதில் குறிப்பாக பெண் மக்கள். ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு இடையே நான் ஒரு லீடர் பொறுப்புல இருக்கணும், தந்தையாக. அதனால அவங்கள்ட்ட போய் அதிகாரப்படுத்துறது இல்லை. அன்பும் கருணையும் உள்ளவர், கண்டிப்பும் கருணையும் உள்ளவர் ஒரு தந்தை. தந்தைகிட்ட கண்டிப்பு இருக்கணும், கருணை இருக்கணும். ஒரே அடியா கண்டிச்சீங்க, பிள்ளைங்க கட்டுப்பட மாட்டாங்க. ஒரே அடியா அன்பு காட்டினீங்க, பிள்ளைங்க நம்ம லேசா நினைச்சிருவாங்க. அப்ப கண்டிப்பு இருக்கணும், கருணையும் இருக்கணும், அன்பு காட்டணும், அதிகாரமும் வச்சுக்கிறணும். அப்பதான் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வளர்ப்பில் பெண் மக்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கால சூழலில் பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய சவாலை சந்திக்கிற காலம். அதுவும் ஈமானுடைய பெண்கள் தங்களை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை நாம் எடுக்க வேண்டும். அவங்களை வாட்ச் பண்ணணும். முதல்ல பிள்ளைங்க என்ன செய்கிறார்கள், வீட்டு பழக்கங்கள் எப்படி இருக்கிறது, வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைங்க எப்படி பழகுறாங்க, அப்பப்போ பழக்கத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் என்கிற ஒழுக்கம். அந்த பிள்ளைங்க கையில போனை கொடுக்காதீங்க. செல்போன்ங்கிறது ரொம்ப டேஞ்சர். அது 2 வயசுல 3 வயசுல அவங்க கையில கொடுத்து அவன் அழுகிறான்னா அதை கொடுத்து அழுகை நிப்பாட்டிடுறது வேண்டாம். அவர்கள் வளர்ந்து வர்ற போது அவர்களின் கண்காணிப்பில், உங்களுடைய கண்காணிப்பில் அவங்க இருக்கணும். பள்ளிக்கூடம் போறாங்களா, கரெக்டா போறாங்களா, அங்க யாரோடு பழகிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், கல்லூரி போகிறார்களா, யாரோடு பழகிறார்கள், பிள்ளைங்க வீட்டுல வந்து போன் பண்ணா யார்கிட்ட பேசுறாங்க கவனியுங்கள். அவர் தனியா இருந்து பேசினால் உங்கள் கண்காணிப்பு கூடுதலாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் இழந்துட்டு பின்னால் போய் அவஸ்தைப்படுவது அது அழகானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க முடித்து விட்டு மக்கள் அனுப்புறாங்க. அனுப்பும் போது ஆண்களும் பெண்களும் அங்கிருந்து வர்றாங்க. எப்படி சாறை சாறையாக வர்றாங்க. எந்த அளவுக்கு சாறை சாறையாக, ஒரு பொது வழி. ஆண்கள் பெண்கள் விரவி வர்றாங்க. எம்பெருமான் அங்கிருந்து சத்தம் கொடுக்கறாங்க, பெண்களே நீங்கள் ஓரமாக போய்விடுங்கள். ஆண்களுக்கு விட்டு பேசல, ஆண்கள் வேகமா வருவாங்க. ஒதுங்க வேண்டிய இடத்தில் நீங்க இருங்கள், நீங்கள் ஓரமாகுங்கள். அலைக்கும் நபி ஹாஃபாத்து தரீக், பாதையினுடைய ஓரத்தில் நீங்கள் வாருங்கள். ஆண்களும் பெண்களும் விரவி வரும் இடத்தில் நீங்க ஓரத்துக்கு வாங்க. நாங்க உத்தம நபிகள். அந்த பெண்கள் அப்படியே சோத்த ஒட்டினாங்களாம். எந்த அளவுக்கு ஒட்டுறாங்க, அந்த பெண்களை, ஓடி வந்த பெண்களை, வேகமா வந்த பெண்களை, அங்க இருக்கிற அந்த சுவரு பகுதியில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த சுண்ணாம்பு, அந்த கட்டை அவங்க சட்டையை பிடிச்சு இழுக்குது. அதுல போய் ஒட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டிடங்கள் கிடையாது, பழுபழுப்பான கட்டிடங்கள் இல்லை. சுவர்கள் எல்லாம் சொரசொரப்பாக இருக்கும், கட்டைகள் இருக்கும். அதோடு ஒட்டி அவர்களுடைய ஆடைகளை கிழித்து இழுக்கிற அளவிற்கு அவங்க ஓரமா போறாங்க. மாணவி கற்றுக் கொடுத்த பாடம், எங்கே ஆண்கள் பெண்கள் கலக்கிறார்களோ அது ரொம்ப ஆபத்தானது. இல்ல நாங்க சகோதரி ஆத்தம் பழகிறோம். அன்னைக்கு ஒரு பையன் பேசிட்டு இருக்காங்க. கேட்டேன், என்னப்பா யார்கிட்டப்பா பேசுற? அவன் அதுக்கு சொல்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வட்டங்கிறது இன்னைக்கு விரிவடைந்து ஆண்களுக்கு பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப், பெண்களுக்கு ஆண்கள் ஃப்ரெண்ட்ஷிப். இது என்னுடைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்டுங்களாம். கேர்ள்ஸ் ஃப்ரெண்டுக்கு மார்க்கம் நெருப்பும் பஞ்சியும், நெருப்பும் பஞ்சும். அது எப்போதும் ஆபத்தானது. அந்நிய பெண்கள் அவர்களோடு பழக அனுமதி இல்லை, பேச அனுமதி இல்லை. எப்படி பேசுவது, எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுவது? உங்களுடைய பிள்ளைகள் பெண் மக்களை சருக விடாமல் பாதுகாப்பதற்கு அந்நிய பையங்களோடு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது, பழக்கம் இருக்கக்கூடாது. அதனாலதான் கோ எஜுகேஷனை
நம்ம வேண்டாங்கிறோம். கோ எஜுகேஷனை தவிருங்கள். பெண் மக்கள் தனியா படிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுப்போம். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? எவ்வளவு கொடுத்தா நல்லா இருப்பாங்களோ அவ்வளவு கொடுக்கணும். எந்த படிப்பில் அவங்க சருக மாட்டாங்களோ அந்த அளவு கொடுங்க. பெண் மக்களை ரொம்ப மேல வரைக்கும் கொண்டு போகணும் நினைக்கிறது தப்பு இல்லை. அது அவர்களை சருக வைத்து விடக்கூடாது மாத்திரம் அல்ல. நாளைக்கு உங்க பிள்ளையாட்டே இருக்க மாட்டாள். படிக்கிற காலத்துல ஏதோ ஒரு பழக்கத்துல தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், பழகிய வாழ்ந்த எங்கே இருக்கிற வட்டத்தை விட்டும் அவ வெளியே போறா. எங்கே? மார்க்கத்தை விட்டுமே வெளியில போயிடுறா. காரணம் மார்க்க நிழலில் நின்று பிள்ளைகளை வளருங்கள். உங்க இஷ்டத்துக்கு வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. நீங்கள் யார் சுயமாக வளர்ப்பதற்கு? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆண் தன் வீட்டின் பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டை பற்றியும் கணவனின் பிள்ளையை பற்றியும் அதன் கண்காணிப்பை பற்றியும் விசாரிக்கப்படுவாள். ஒல் மர்அத்து ராஇயா ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி. ஒரு பெண் தன் கணவனின் வீடு குறித்து விசாரிக்கப்படுவாள். அந்த வீட்டு எப்படி இருந்துச்சு, வீட்டில் எப்படி நடந்தாய், அந்த வீட்டில் கணவனின் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் என்று விசாரிக்கப்படுவாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறோம். அவ எப்படி படிக்கிறா, யாரு கூட பழகிறா, எதையும் கண்காணிக்கிறதில்லை. ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போடுறோம். அப்புறம் ஒரு பிள்ளைக்கு பெண் மாப்பிள்ளை பார்க்கலாம்னு நினைக்கிறோமா, தயவு செய்து இப்ப யாரையும் மாப்பிள்ளையெல்லாம் தேடிட வேண்டாம் அப்படிங்கிறா. அப்புறம் ரெண்டாவது, இன்னைக்குமா மாப்பிள்ளை தேடுறது, அதெல்லாம் நான் ஜூஸ் பண்ணிட்டேங்கிறா. யார் குற்றவாளி? பழக விட்டது யார்? உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் உங்கள் இஷ்டப்படி அல்ல, அல்லாஹ்வின் இஷ்டப்படி, அல்லாஹ்வின் ரசூலின் இஷ்டப்படி. பெண் மக்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம். தேவையான படிப்பை கொடுங்கள், ஒழுக்கம் சார்ந்து கொடுங்கள். கோ எஜுகேஷனை அவாய்ட் பண்ணுங்கள், தவிர்த்து விடுங்கள். அந்நிய ஆண்களோடு பழக விடாதீர்கள். எந்த ஒரு உங்கள் பெண் மக்களும் எந்த பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸே அவளுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு அந்த பையனோட பழக்கம் கூடாது. நட்பு என தேடி வருகிறான். யாரு கொடுத்தால் நட்புக்கு அனுமதியை? யாரு கொடுத்தால் நட்புக்கு அனுமதியை? ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்கள்ட்ட ஒரு பெண் வந்தாங்க, அடிமை பெண்ணு வந்து சொன்னாங்க, ஐஷா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சுமா, மக்காவுக்கு போயிருந்தேன், அஜ்ருல் அஸ்வத முத்தமிட்டேன். ஒரு தடவை இல்ல, பல தடவை முத்தமிட்டேன். அந்த பெண்மணி வந்து சொல்கிறாள், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டேன், ஒரு தடவை அல்ல பல தடவை முத்தமிட்டேன். அம்மா வாழ்த்து சொல்லுவார்கள், வரவேற்பார்கள். ஆஹா பெரிய பாக்கியம் கிடைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க நினைச்சாங்க. அம்மா சொன்னாங்கன்னா, ஆண்களும் பெண்களும் கலந்து நிற்கும் அந்த இடத்தில் ஆண்களை இடித்து போய் முத்தமிட்டாயா? ஆண்களும் பெண்களும் கலந்து போகிற இடம் இல்லையா ஹஜ்ருல் அஸ்வத்? ஹஜ்ருல் அஸ்வத்ல ஆணை பிரிக்க கூடாது, பெண்ணை பிரிக்க முடியாது. தவாஃபுல ஆண் வேற பெண் வேற பிரிக்க முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுதான் உலகம் உள்ள வரையிலும். அங்கே நாம எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். அங்க போய் கூட்டத்தில் மோதி ஆண்களை இடித்து தள்ளிவிட்டு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட சொன்னது யார்? அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும் கையை காட்டிட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதானே. உன்னை யார் அங்க முண்டி அடிச்சு முத்தம் கொடுக்க சொன்னது? அது சரியில்லை என்றார்களாம் அன்னை ஆயிஷா. எப்படி உருவாக்க வேண்டும் பிள்ளைகளை, எப்படிப்பட்ட பாடத்தை தர வேண்டும்? மார்க்கம் சார்ந்து மிகச்சிறந்த இபாதத் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது. அங்கு கூட ஆண்களின் கலப்போ ஆண்களை இடிப்பதோ இருந்தால் வேண்டாம். அந்த முத்தம் ஃப்ரீயா இருந்தா போய் கொடுங்க. நம்ம கல்வியை கொடுக்கிறோங்கிற பெயரால் ஆண்களையும் பெண்களையும் கலக்க வைத்து அவர்களோடு சகஜமாக பழக விட்டு, அவன் நண்பனாத்தான் பழகிறேன், ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிறேன், அது எப்படி ஃப்ரெண்ட்ஸா எப்படி பழக முடியும்? தவிர்த்து விடுங்கள். உங்கள் பெண் மக்களுக்கு நீங்கள் கண்காணிப்பாக ஒரு தாய் இருக்க வேண்டும். ஒரு தந்தை வெளி உலகத்தில் அவள் எங்கே போகிறாள், யாரோடு பழகிறாள், உரிய நேரத்தில் காலேஜ் முடிச்சிட்டு வந்து விடுகிறாளா, அந்த கண்காணிப்புகள் இருக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு துஆ செய்யணும், யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகள் ஷைத்தான்களுக்கு அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக, தீய பார்வையிலிருந்து பாதுகாப்பாயாக துஆ செய்து அனுப்புங்கள். ஒரு கண்காணிப்பு இல்லாத குடும்பம் நாளைக்கு கை சேதப்படும் இடத்துல போய் நிக்கிறாங்க.
எங்க பிள்ளை வளர்ந்து இழந்துட்டோமே அங்கிற இடம். இன்றைக்கு பெண் மக்கள் விஷயத்தில் நிறைய போராட்டங்கள், நிறைய சருகுதல்கள். சமீப காலத்தில் ஊரில் நடக்கிற நிகழ்வுகள் ரொம்ப அதிர்ச்சியை தருகிறது. திருமணமான பின்னால் இன்னொருவனுடைய பழக்கத்தில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு, இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணமாகி புள்ள பெற்று இருக்குது, இன்னொருத்தனோடு பழகி அந்த பிள்ளைக்கு தாயானவள் அவனோடு ஓடும் நிலை. எவ்வளவு சீரழிவு இது! எங்கே போனது அல்லாஹ்வுடைய ரசூல் தொடர்பு? எங்கே போனது ஷரியத்? எப்படி வளர்த்தீர்கள்? வளரும் பருவத்தில் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று வளர்த்தால், கல்யாணமாகி கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டுவிட்டு இன்னொருவனோடு அவள் ஓடுகிறாள் என்றால் எப்படி கிடைத்தது அந்த துணிச்சல்? இப்படிப்பட்ட காம சிந்தனைகளை வளரவிட்ட இடத்தில் பெற்றோர்கள் இருந்து விடக்கூடாது. அப்போ ஒரு மிகச்சிறப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஆண் மக்களை பக்குவப்படுத்த வேண்டிய கடமையோடு பெண் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாம் காப்பாற்ற முடியாத காலம். முன்னால ஒரு போஸ்டரை பாட்டு புள்ள கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வெளி உலகத்துக்கு கூட்டு போக மாட்டோம். அங்க போனா கெட்டு போயிடுவான்னு கூட்டு போக மாட்டோம். எங்கேயும் கூட்டு போக வேண்டாம். அவ கையில ஒரு ஸ்மால் போன் இருந்தா அவ எல்லா விஷயத்திலும் உள்ள போய் தன்னை சீரழித்துக் கொள்ளும் நிலை. பையங்களும் சரி பொண்ணும் சரி, இதுல கண்காணிப்பு பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் கண்காணிப்பு கேமராவை போல் மாற வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலால் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற பாடத்தை 2 வயசு 3 வயசுல பதிவு செய்து விட்டால் நீங்க கண்காணிக்க வேண்டியதில்லை. அவங்க அழகாக வளருவார்கள் என்பதை சோபனமாக சொல்கிறேன். எனவே நாளைய தலைமுறை சருகி விடாமல், தடம் புரண்டு விடாமல், அசிங்கங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு விடாமல், இன்றைக்கு பெண் உலகம் எங்கோ சருகுதலை நோக்கி போகிற அச்சம் இருக்கிறது. அதை சீர் செய்ய வேண்டும். நமது வீட்டு ஆண் மக்களும் அவர்களின் அழகான வாழ்க்கையில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அந்த கவனமும் கண்காணிப்பும் நாளைய மிகச்சிறந்த சமூகமாக அவர்களை உருவாக்கும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகான நல்ல தலைமுறை உருவாகுவதற்கு நாம் துணை போக செய்வானாக. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை நமது பிள்ளைகள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அது மிகப்பெரிய அருட்கொடை. குழந்தை இல்லாம இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேளுங்க. குழந்தை இல்லாம இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எத்தனை பள்ளிவாசல், எத்தனை புனித தலங்கள், எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை லட்சம் செலவழித்து ஒரு பிள்ளை பிறக்காதா என்று ஏங்குகிறார்களே, அவர்களிடத்தில் கேளுங்கள். குழந்தை எத்தனை பெரிய அருட்கொடை என்பார்கள். நம்ம கஷ்டப்படாம அல்லாஹ் பிள்ளையை கொடுத்துட்டான். அந்த பிள்ளைகளை ஒழுங்கில்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல், ஷரியத் இல்லாமல் நம்ம தாண்டோட்டித்தனமாக வளர்ப்பதா? நீங்கள் மாறுங்கள். நீங்கள் ஒழுக்கத்தோடு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு வாருங்கள். பள்ளிவாசல் தொடர்புக்கு வாருங்கள். ஷரியத்தோடு வாழுங்கள். நீங்கள் பெறும் ஒழுக்கம்தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். நீங்களே சரியில்லை, உங்க பிள்ளைகளை எப்படி சரி பண்றது? நீ பீடி குடிச்சிட்டு தூர போட்டுட்டு பிள்ளைய பீடி குடிக்காதன்னா அவன் அந்த கட்டை பீடி எடுத்து குடிப்பான். அதான் நடக்கும். பிள்ளைங்க கையிலே துட்டை கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னா அவன் எப்படி வளருவான்? எச்சரிக்கை. நமது பிள்ளைகளின், நாளைய தலைமுறைகளின் எதிர்காலம் அல்லாஹ்ட்ட விசாரணை உண்டு. எப்படி உன் பிள்ளையை வளர்த்தாய்? மகன்கிட்ட கேட்பான். மகன் சொல்வான், எங்க அத்தா என்ன தடம்பொருளை விட்டு விட்டார். பிள்ளைகளை வைத்தே பல பேருக்கு நரகம் கிடைக்கும் என்கிறார்கள். வேண்டாம். பிள்ளைகள் நமது மறுமையின் சுமையாக ஆக வேண்டாம். நமது நலனுக்கும் நமது சொர்க்கத்திற்கும் நம்ம பிள்ளைகள் வகை தர வேண்டும். அல்லாஹ் அப்படி அருமையாக நாம் உருவாகி பிள்ளைகளை உருவாக்க செய்வானாக.